கரூரில் விஜய் பரப்புரைக்கு அனுமதி அளித்திருக்கிறது காவல்துறை. நேற்று இபிஎஸ் பரப்புரை செய்த இடத்தில் நாளை விஜய் பரப்புரை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சியில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது நாளைய தினம் கரூர் மற்றும் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முன்னதாக கரூரில் அனுமதி வழங்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாக இருந்தது. தற்பொழுது அனுமதி அளித்திருக்கிறது காவல்துறை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்திற்கு கரூர் மாவட்டத்தில் நாளை நடைபெறும் பிரச்சாரத்திற்கு தொடர்ந்து 4 நாட்கள் இடம் தேர்வு செய்யப்பட்டில் இழுபறி ஏற்பட்டது. மேலும் குறிப்பாக 2 இடம் கேட்கப்பட்ட லைட் ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை பகுதியில் அனுமதி தொடர்ந்து இரவு முழுவதும் மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் நாங்கள் கொடுக்கும் ஒரே இடம் மட்டும் அந்த இடத்திற்கு நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்று காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட வேலுச்சாமிபுரத்தில் மட்டுமே தற்போது அனுமதி வழங்க முடியும் என காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் தற்போது அந்த இடத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நாளை மாலை கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக அந்த பகுதி என்பது பைபாஸில் இருந்து அருகில் உள்ள அந்த அதாவது ஊர் ஒதுக்குப்புறமாக உள்ள அந்த பகுதியில் மட்டுமே கொடுப்பதாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் தாவேகா சார்பில் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி, அதாவது மக்கள் சந்திப்பு என்பது மக்களை சந்திக்க வேண்டும், பொது இடத்தில் சந்தித்தால் மட்டுமே தான் நாங்கள் இந்த மக்கள் சந்திப்பை நடத்த முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். 2 இடங்கள் கேட்ட நிலையில் அந்த இடம் மறுக்கப்பட்ட போது நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசிய அந்த இடத்தில் மட்டுமே நாங்கள் அனுமதி வழங்குவோம் என காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்தினர். அந்த இடத்தில் தற்போது அனுமதி வழங்கியுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.